சட்டம் என் கையில் திரை விமர்சனம். சதீஷ், அஜய் ராஜ், பவல் நவிகீதன், ரித்திகா, மயம் கோபி, கேபிஒய் சதீஷ், வித்யா பிரதீப் மற்றும் பலர் நடிப்புல சாச்சி இயக்கத்துல MS ஜோன்ஸ் ரூபர்ட் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் சட்டம் என் கையில். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஏற்காடு சாலையில் இரவு நேரத்தில் பதற்றத்துடன் காரை ஓட்டி செல்லும் ஹீரோ சதீஷ் திடீரென்று குறுக்கே வரும் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விடுகிறார். விபத்தில் இருசக்கர வாகன ஓட்டி உயிரிழக்க அவரது உடலை தனது கார் டிக்கியில் வைத்துக்கொண்டு பயணத்தை தொடரும் சதீஷ் சோதனை சாவடியில் சிக்கிக் கொள்கிறார். அங்கிருக்கும் காவலர்களிடம் இருந்து தப்பிக்க அவர் மேற்கொள்ளும் செயல் காவலர்களின் கவனத்தை திசை திருப்பினாலும் காருடன் அவரை காவல் நிலையத்தில் உட்கார வைத்து விடுகிறது. மறுபக்கம் அதே இரவில் பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட அந்த கொலையாளியை கைது செய்வதில் காவல்துறை தீவிரம் காட்டி வருகிறது. அதே சமயம் அந்த காவல் நிலையத்தில் இருக்கும் 2 சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு இடையே ஈகோ யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 சம்பவங்களின் பின்னணியை ஒரே நேர்கோட்டில் இணைக்கும் திருப்பங்களை விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் ஜானரில் சொல்வதே சட்டம் என் கையில். இறக்கமே இல்லாம ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்கா சார். சதீஷ் காரில் பயணிக்கும் ஆரம்ப காட்சியிலேயே அவரிடம் இருக்கும் பதற்றம் படம் பார்க்கும் பார்வையாளர்களிடம் தொற்றிக்கொள்ளும் வகையில் திரைக்கதையை வடிவமைத்திருக்கும் இயக்குனர் சாச்சி பிணத்துடன் அவரை காவல் நிலையத்தில் உட்கார வைத்து பதற்றத்தை அதிகரிக்க செய்வதோடு தப்பிப்பதற்காக சதீஷ் மேற்கொள்ளும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அடுத்தது என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் படத்தை பயணிக்க வைக்கிறது. காவல் நிலையத்தை மையப்படுத்தி ஒரு இரவில் நடக்கும் 3 சம்பவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்பதை யூகிக்க முடிந்தாலும் இயக்குனர் சாச்சியின் திரைக்கதை மற்றும் திருப்பம் நிறைந்த காட்சிகள் யூகங்களை உடைத்து படத்தை சுவாரஸ்யமாக பயணிக்க வைக்கிறது. நகைச்சுவையை தவிர்த்துவிட்டு கதையின் ஹீரோவாக அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சதீஷ் தனது அளவான நடிப்பு மூலம் திரைக்கதைக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கிறார். இயக்குனர் வெங்கட் பிரபுவின் படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்துவிட்டு கவனம் பெறாமல் பயணித்துக் கொண்டிருந்த அஜய் ராஜ் இந்த படத்தில் தனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கவனம் ஈர்க்கிறார். ஒரு இரவில் நடக்கும் கதையின் பெரும்பாலான காட்சிகள் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நடந்தாலும் அதை வெவ்வேறு கோணத்தில் காட்சிப்படுத்தியிருக்கும் ஒளிப்பதிவாளர் பிஜி முத்தையாவின் பணி படத்தின் தரத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்திருக்கிறது. தூக்கி இந்த மர்டர் கேஸ்ல போட்டாங்க. இசையமைப்பாளர் MS ஜோன்ஸ் ரூபர்ட் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் காட்சிகளுக்கு உயிரோட்டமாக பயணித்திருக்கிறது. படத்தொகுப்பாளர் மார்டின் டைட்டஸ் இயக்குனரின் பலமான திரைக்கதைக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் வகையில் காட்சிகளை தொகுத்திருக்கிறார். படத்தின் ஆரம்பத்திலேயே பார்வையாளர்களை படத்துடன் ஒன்றுவிட செய்துவிடும் இயக்குனர் அடுத்தடுத்த காட்சிகள் மற்றும் அதில் இருக்கும் திருப்பங்கள் மூலம் ரசிகர்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுகிறார். மொத்தத்துல சட்டம் என் கையில் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ்.